இலங்கையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு கொழும்பு துறைமுகத்தில் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்திலிருந்து ஹெலிகாப்டர்களை அனுப்ப உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசின் கோரிக்கையை ஏற்று ஹெலிகாப்டர்களை அனுப்பி வைக்க இந்தியா ஒப்புதல் அளித்திருக்கிறது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்க இந்திய ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனடி சர்வதேச உதவி தேவைப்பட்ட நிலையில் இந்தியாவின் நடவடிக்கைக்கு இலங்கை அரசு வரவேற்பு அளித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சம்பத்குமார் இணைப்பிருந்திருக்கிறார். சம்பத்குமார், முழு விவரம் என்ன? வணக்கம். இலங்கையில் சைக்ளோன் டிட்வா காரணமாக பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இந்த வெள்ள நிலச்சரிவு மற்றும் இதன் காரணமாக 40 பேர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாகவும் 21 பேர் இன்னும் மாயமான இருப்பதாகவும் இலங்கை பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சைக்ளோ டிட்வா காரணமாக இலங்கையில் வெள்ள புயல் மற்றும் தொடர்ந்து தாக்குதல் ஏற்படுத்தி வரும் நிலையில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு இந்தியா தனது முக்கிய ராணுவ உதவியை அறிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் தங்கியுள்ள இந்திய விமான தாங்கி கப்பல் INS விக்ராந்தில் இருந்து ஹெலிகாப்டர்களை அனுப்ப இலங்கை அரசின் உத்தியோகபூர்வ கோரிக்கையை இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது. வெள்ள நீர் சூழ்ந்த பகுதியில் சிக்கியுள்ளவர்களை மக்களை மீட்கவும் அவசர உதவிகளை வழங்கவும் இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்த உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீவின் பல பகுதிகளில் நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் உடனடி சர்வதேச உதவி தேவைப்பட்ட நிலையில் இந்தியா இந்த நடவடிக்கையை இலங்கை அரசால் வரவேற்கப்படுகிறது. மற்றும் தீவிரமடைந்து வரும் பேரிடர் சூழலில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையை வலு சேர்க்கும் விதமாக இந்த எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு இந்தியாவின் உதவி பெரும் கை சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் கூடுதலாக 75வது ஆண்டு விழாவிற்காக இலங்கை சென்றுள்ள இந்திய போர்க்கப்பல்கள் மற்றும் அந்த போர்க்கப்பலில் நிறுத்தப்பட்டுள்ள விமானங்களை பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும், ஆனால் கடும் மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக தற்போதைய பயணத்தை தொடங்க முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் அங்க இருக்கக்கூடிய கள நிகழ்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் இலங்கையில் உள்ள அனைத்து நாடுகளின் தூதரக அதிகாரிகளும் இன்று மாலை கூடுவதன் மூலம் உடனடி தேவைகள், உதவி ஒருங்கிணைப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகள் நடைபெறும் எனவும் அந்நாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமீப காலங்களில் இலங்கையில் சந்தித்து வந்த பேரிடரில் ஒன்றாக இந்த பேரிடர் கருதப்படுகிறது. இந்த சூழலில் இந்தியாவோட இந்த உதவி என்பது பெரும் ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார்.